எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது பரோட்டைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு குழம்பு தான். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய். தக்காளி கட் பண்ணும்போது இந்த கருப்பு கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் மண்சட்டியில் தான் குழம்பு செய்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் இந்த குழம்பு செஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளி இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி பச்சை மிளகாய் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி இதே மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது போட்டதுக்கப்புறம் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தக்காளிக்கு இந்த வெங்காயத்துக்கு மேலே நிற்கிற அளவுக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். அப்போ தான் இந்த தக்காளி குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சுக்கலாம், நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தேங்காயோட பாதி நான் துருவி எடுத்துருக்கு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாயோட பவுடர், ரெட் சில்லி பவுடர். நான் காஷ்மீரி மிளகாய் தான் போட்டிருக்கு. நீங்கள் காரம் வேணுன்னா காரமாக இருக்கிற மிளகாய் தூள் கூடி ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மஞ்சத்தூள் நான் இதில் ஆட் பண்ணல. நம்ம ஆல்ரெடி தக்காளி வேக வைக்கும்போது அதுக்குள்ளே போட்டிருக்கு. ஸோ இதில் நம்ம இப்போ மஞ்சத்தூள் போட வேண்டாம். நல்லா இதே மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா வெந்திருக்கு. சில தக்காளி வேகாமல் இருக்கும். அப்படி இருந்தால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி கொடுத்துக்கோங்க. நல்லா வேகிறது, அதே மாதிரி சாஃப்டாக இருக்கிற தக்காளி, கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற அந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அது செய்யும்போது பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த தேங்காயோட மிக்ஸு இதுக்குள்ளே ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவு நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. தேங்காய் அரைச்ச குழம்புக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடுச்சுன்னா தண்ணி தனியே தேங்காயோட இது தனியே தெரியும். அதனால் ஒரு அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. முதல்ல நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வைக்கும்போது மூடி வைக்க வேண்டாம். நம்ம தேங்காய் அரைச்ச குழம்பு மூடி வைக்கும்போது சில டைம் கொதித்து வெளியே கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா கொதித்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், ரோஸ்ட்டு பண்ணி பவுடர் பண்ணி வச்ச வெந்தயத்தோட பவுடர் தான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கு. வெந்தய பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 2-3 வரமிளகாய் கட் பண்ணி போட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்காளி குழம்புக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டான தக்காளி குழம்பு ரெடியாக இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி பரோட்டைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு குழம்பு தான். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.